ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூ சேனல். இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் திவ்யா அண்ட் சாண்ட்ராவை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க இஷ்யூ அவங்க இஷ்யூ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் டாஸ்க்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்கூல் டாஸ்க்லேயே அவங்களுக்குள்ளார ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு கோல்டு வார் இருந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா திவ்யா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தேன், வியானாவை பாராட்டும் போது நான் கேட்குறேன், உங்களுக்கு தெரியுமா இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா திவ்யாவும் ஒன்றும் பண்ணல, சாண்ட்ராவும் ஒன்றும் பண்ணல, நாட்டியா அந்த மாதிரியெல்லாம் 2 பேருமே ஈக்குவலாக என்ன பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை தான் பண்ணாங்க. ஸோ இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நான் நினைக்கிறேன். திவ்யா வந்து சாண்ட்ரா மேலே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து துண்டிக்கணும் அண்ட் நீடிக்கணும்னு அந்த வீக்கில் நடந்துச்சு. அப்போ துண்டிக்கணும்னு வந்து சாண்ட்ராவுக்கு கொடுத்த உடனே மொத்த பீப்புள்ஸும் வந்து சிரித்தாங்க. அந்த சிரித்ததை தப்பாக இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டது சாண்ட்ரா. அதை இன்டர்பிரட் பண்ணிவிட்டு சேடாக இருந்தாங்க. அப்போ வந்து கேட்குறாங்க திவ்யா வந்து சாண்ட்ராக்கிட்ட கேட்கும்போது சாண்ட்ரா இருந்துட்டு ஊரே சிரிச்சிச்சு, போய் அவர்கிட்டயே கேளு, அவருக்கு தெரியாதம்மா அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அப்போ பிரஜன் சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் திவ்யா சொல்கிறாங்க, துண்டிக்கணும்னு சொன்னதா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கெல்லாம் அவள் ஃபீல் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இதுதான் நடந்துச்சு அந்த வீக்கு நெக்லஸ் டாஸ்க் வந்துச்சு. நெக்லஸ் டாஸ்கில் 2 பேர் பேசும்போது கூட அது வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இன்னும் பெருசாக ஆச்சுங்கிறது தான் உண்மை. ஏன்னா சுபிக்ஷாக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. எப்படி நீ சுபிக்ஷாக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லி இவங்க, அப்புறம் எப்படி நீ வந்து அவங்கெல்லாம் சொன்னால் ஓகே, நீ எப்படி நான் ரொம்ப பேசுகிறேன், நான் உன்னை பேசவே விடலைன்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ளார வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் யார் வெளியே போவாங்கன்னு கேட்டபோது சாண்ட்ரான்னு சொன்னாங்க. அப்போ சாண்ட்ராக்கு ஹர்ட் ஆகிருக்கு. அப்போ பிரஜின் வெளியே போனோன்னு இன்னும் ஹர்ட் ஆகிருக்கு. ஆனால் பிரஜினுக்கு இவங்க ஃபீல் பண்ணலையோ அப்படின்னு இவங்க நினச்சாங்க. அதுக்கப்புறம் பிரஜன் போனதுக்கு கனியன் அரோரா வந்து நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் தோணுதுன்னு சொன்னோன்னே அது இன்னும் ஹர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பெட்டு இதிலெல்லாம் வைக்கணும் அப்படிங்கும் போது எல்லாமே அவங்க வந்து எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இரிட்டேட் ஆனாங்க. அவங்க மேலே ஒரு கடுப்பாயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ கடுப்பு ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் இவங்க வந்து திவ்யா என்ன பண்ணாலும் சாண்ட்ராவை தான் பண்ணுறாங்களோன்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அன்டில் ஃபேமிலி வீக் வர வரைக்கும் அவங்களுக்கு வந்து திவ்யாவை பிடிக்காமல் போயிடுச்சு. ஃபேமிலி வீக்கில் பிரஜன் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வெளியே அப்படியெல்லாம் போகலை, துண்டிக்கணும்னு நினச்சது அப்படியெல்லாம் போகலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரியாக்ஷன் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடச்சிச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா 2 பேருக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. பேசியிருந்தா இல்லை என்னென்னு எனக்கு தெரியல.